நாகை அருகே பக்கத்து தெருவில் குடும்ப சண்டையை பார்க்க சென்ற நபர் மீது கார் ஏற்றப்பட்டதால் அவர் படுகாயமடைந்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், படுகாயமடைந்த நபர் யார்? அவர் தற்போது எப்படி உள்ளார்? கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. நாகப்பட்டினம் ஐயனார் சன்னதி பகுதியைச் சேர்ந்தவர் மாரியம்மாள். இவரது மகள் கிருபா. கிருபாவிற்கும் மதுரையை சேர்ந்த சிவரஞ்சித் குமார் என்பவருக்கும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் திருமணமாகிறது. இவர்களுக்கு இந்த நிலையில இவர்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இதனால் அவர்கள் 2 குழந்தைகள் மதுரையில் சிவரஞ்சித் குமாரிடமும் மற்றொரு குழந்தை நாகப்பட்டினம் உள்ளதில் தனது அம்மா வீட்டிலும் கிருபா வைத்திருக்கிறார். இந்த நிலையில் தான் கிருபா குழந்தைகள் அம்மா வீட்டில் விட்டுவிட்டு வெளிநாட்டிற்கு வேலையை சென்றிருக்கிறார். இந்த நிலை கடந்த 8ஆம் தேதி தனது மாமியார் மாரியம்மாள் வீட்டில் உள்ள தனது குழந்தையை அழைத்து செல்வதற்காக சிவரஞ்சித் குமார் தனது உறவினர்களுடன் ஆம்னி காரில் வந்திருக்கிறார். அப்போது மாரியம்மாள் குடும்பத்திற்கும் சிவரஞ்சித் குமார் குடும்பத்தினருக்கும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது. இருவரும் சாலையில் கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது சிவரஞ்சித் குமார் தனது குழந்தையை காரில் ஏற்றிக் கொண்டு மதுரைக்கு செல்ல முற்பட்டிருக்கிறார். அப்போது அந்த தெருவில் வசிக்கக்கூடிய பிரபாகரன் என்பவர் இந்த அடிதடி சத்தம் கேட்டு அங்கு வந்திருக்கிறார். வெளியே வந்து பார்க்கும் பொழுது குழந்தையை கடத்தி செல்வதாக நினைத்து அந்த காரை தடுக்க முயற்சி செய்திருக்கிறார். அப்போது பிரபாகரன் அந்த குழந்தைகளை மீட்க வந்திருக்கிறார் என நினைத்து காரை ஓட்டி வந்த நபர் அந்த ஆம்னி காரை விட்டு பிரபாகரன் மீது கடுமையாக மோதியிருக்கிறார். ஆம்னி கார் மோதியதில் பிரபாகரன் சாலை ஓரத்தில் தூக்கி வைக்கப்பட்ட நிலையில் தலையில் மற்றும் காலில் படுகாயம் ஏற்பட்டு இருந்திருக்கிறார். உடனடியாக அவரை மீட்டு ஒரத்தூர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பியிருக்கின்றனர். இந்த நிலை காரை விட்டு மோதிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்ட பிரபாகரன் மனைவி இலக்கிய செல்வி தற்போது புகார் அளித்திருக்கிறார். தற்போது சாலையில் குடும்பமும் ஒருவர் மோதிக்கொள்ளும் காட்சிகளும் தற்பொழுது சிசிடிவி காட்சிகள் பதிவாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondayar G Square. For details call 89397 5009.